ஹலோ ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பாட்டன் ட்ரேடிங் அகாடமி அகெயின். உங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா புதுசு ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விங்கோட அப்டேட் தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக நான் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை இதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இன்னியோட வீடியோவோட கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்எஸ்சி கவர் பண்ண போகிறோம், அதே மாதிரி எஃப்எக்ஸை கவர் பண்ண போகிறோம், ஃபாரெக்ஸை, நெக்ஸ்ட்டு கிரிப்டோவும் கவர் பண்ண போகிறோம். இது எல்லாத்தோட ஸ்விங் அப்டேட்டையும் ஒரு சிங்கிள் வீடியோவில் அனதர் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நாம் இப்போ லைனாக பார்த்துலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இப்போ மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிக்கலாக நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய செட்டப்ஸை நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். இதில் நாங்கள் ஹார்மோனிக் அண்ட் ஸ்மார்ட் மணியை மட்டும் தான் பயன்படுத்தி நாங்கள் ட்ரேடிங் எடுக்கிறோம். ஸோ இதுக்கான அப்டேட் அண்ட் இதோட அனலைஸ் தான் நாங்கள் ரெகுலராக நம்மளோட சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நியூ வர்றவங்களுக்கு இதை பற்றி ஒரு இன்ட்ரோ வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்க, சூப்பர். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்கிரிப்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு அடா பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் இப்போ வீடியோ போட்ட டேட், ஓகேங்களா, ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோட டேட் பார்த்துக்கோங்க. அதில் இருந்தால் நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்திங்கன்னா 0.3 USDTயில் பார்த்திங்கன்னா அடா சொல்லியிருந்தோம். அங்கேருந்து ஒரு பெரிய பூம், கிட்டத்தட்ட ஒரு 343% அடா ரன்னிங் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லிங்க். ஸோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 10, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8.28 ஆக்டிவேட் ஆகிருக்குது. நீங்கள் தாராளமாக 10 இருக்கீங்க, 10 தாராளமாக எடுக்கலான்ட்டு லாஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது 10 இருக்கும்போது தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதை தான் நான் அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கேருந்து ப்ரீவியஸ் ஆகி தான் நான் டார்கெட் கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் கரண்ட்டில் 175% பூம் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டு. ஸோ டாட் நான் சொன்ன ஏரியா 4 USDT. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷூட் அப் தான். ஸோ ப்ரீவியஸ் ஐ வர போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 186% இப்போ வர ரன்னிங்கில் இருக்குது. இது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேட்டிக். ஸோ மேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இடம் பார்த்திங்கன்னா 0.5, நெக்ஸ்ட்டு பை 0.25 எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ கரண்டில் 0.5லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 53% நல்ல ரேலி கொடுத்துருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஐ பார்த்திங்கன்னா இந்த ஏரியா 1.30 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிடிசி. ஸோ பிடிசி நம்ம கடைசியாக சொன்னது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 50 ஆக்டிவில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டி எடுக்கும். ப்ரீவியஸ் ஐ டார்கெட்டாக வைக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு 1 லேக்கையும் தாண்டிடுச்சு. அகெயின் புது ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 70,000 பார்க்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் தான். பட் அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டு ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் லோவிலேருந்து ஐ வரை நம்ம எடுக்கும்போது 0.5க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜோன், அதாவது ஸ்டார்டிங் ஜோன் இதுதான். அது கீழே இருக்குது, பட் ஸ்டார்டிங் ஜோன் இதுதான். அட்லீஸ்ட் இங்கே வந்துச்சு அப்படின்னா வி கேன் ட்ரை இட் அவுட். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறது தான் ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? சூப்பர் கிரேட். நெக்ஸ்ட் எத்தீரியம். ஸோ எத்தீரியம் நம்ம கடைசியாக கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி 2500 கிட்டே கிடைச்சிது. ஸோ அது கீழே இருக்கக்கூடிய ஓபி 2400 கிட்ட. ஸோ 2500 வரும்போது நான் சொன்னேன் ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்குது. 2500 கரெக்டான பிளேஸ் தான். ப்ரீவியஸ் ஐ 3553 கிட்ட டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதையும் ஒடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கல் ஐ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டில் இது புல்லிஷில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாராவது கட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரீவியஸ் ஐ ரீச் ஆகிடுச்சு, கட் பண்ணாதவங்க கட் பண்ணுறது நல்லது. ப்ரீவியஸ் ஐயில் வெளியே வாங்க, புதுசாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவாக்ஸ் பார்த்திங்கன்னா $20 பை சொல்லியிருந்தேன். ஸோ 20லிருந்து கிட்டத்தட்ட 177%. ப்ரீவியஸ் ஐ தான் நான் டார்கெட்டாக சொன்னேன் 40. 20லேருந்து 40 வைங்க டபுள் சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு 177% பூம் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா UNI USDT. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன பை பார்த்திங்கன்னா $6. ஸோ அது மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜோன் 4.261 கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 6லேருந்து ஷூட் அப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஜோனுக்கு நியர்பை வந்துச்சு, பட் அது டச் பண்ணல. அங்கேருந்து ஷூட் அப் ஆனால் தான் 224%. ஸோ நான் சொன்ன ப்ரைஸில் ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் 2 வீடியோவை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? சூப்பர் ரைட். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எடுத்த சின்ன சின்ன
ட்ரேடு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் நான் சொன்ன இடத்துல $0.5ல் ஒரு $300 கொடுத்துருந்தோம். இப்போ வர எக்ஸிட் ஆகலை. அதுக்கடுத்து டாட்டு மொதல் 4ல் வந்து 300 ப்ளஸ் அகைன் ஒரு 100. அதுக்கடுத்து வந்து லிங்க்கு. ஸோ லிங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து $10 எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதே நான் உங்களுக்கு என்ன லெவலில் சொன்னனோ அந்த லெவலில் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டேட் செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி பை போட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ கொடுத்த பின்னாடி தான் இந்த சின்ன சின்ன ட்ரேடை நான் இந்த அக்கௌண்ட்டில் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபாரெக்ஸ் அகைன் இந்தியன் மார்க்கெட் எல்லாம் லைன் ஆகணும்னா பார்த்துடலாம். ஓகே, சூப்பர் கிரேட். ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன அதை பேஸ் பண்ணி யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ ரொம்பவே குட் ஐடியா. ஸோ எஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கம்யூனிட்டியில் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். யூடியூப்லேயும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கம்யூனிட்டியில் ப்ரீவியஸாக சொன்னேன் நேச்சுரல் கேஸ் வந்து $2 கீழே தாராளமாக லாங் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 2.5, 3 and 5 வர சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுச்சிது. அதுக்கான டீட்டெயில் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுத்தேன். ஸோ அதில் ஒரு $950. திரும்ப செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுலேயும் ஒரு $950. கிட்டத்தட்ட ஒரு $1900 இதில் டீசெண்டாக புக் பண்ண முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 2லேருந்து 3 வர எனக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த ஸ்விங்கு வரும்போது நான் கம்யூனிட்டியில் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து ஒரு ஹார்மோனிக்கோட என்ட்ரி அதெல்லாம் டார்கெட்டெல்லாம் கொடுத்துருச்சு. இப்போ கரண்ட்லி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பார்க்குறேன். இப்போ கரண்ட்டில் மேபி பை பண்ணணும்னு நினச்சா கூட மினிமம் ஆகுது இந்த 0.6. ஓகேங்களா? ஸோ 0.618 இந்த ஏரியா வந்தால் ட்ரை பண்ணலாம். இந்த ஏரியா அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிட்ட இந்த ஏரியா அந்த ஓபி இருக்குது. இங்கே வந்ததுன்னா பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட் நம்மளோட கம்யூனிட்டி பண்ணியாச்சு, நானும் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ஜியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட். ஸோ இது லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் பிரிண்ட் க்ரூடு. ஸோ 70ல் பை சொன்னேன். 70லிருந்து ஸோ இதை நான் கம்யூனிட்டிலே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் டிஸ்கார்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 70ல் இருக்கும்போது ஷார்ப்பாக பையில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 15%. ஸோ இந்த ஸ்டாக்கு கிடையாது. ஸோ இந்த கிட்டத்தட்ட 15% வித்தின் ஃபியூ டேஸில் ஷூட்டப் ஆச்சு. ஓகேங்களா? ஷூட்டப் ஆகிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்விங்கு நான் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா அலாங் வித் ஹார்மோனிக் நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18% பூமு. ஸோ ஹார்மோனிக்கை வச்சு போட்டால் ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் எல்லாமே அடி. அதனால தான் அந்த அப்டேட்டை நான் கொடுத்துருந்தேன். இப்போ ஹார்மோனிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 நல்ல ஒரு ஸ்விங்கோட பை தான். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஓபியில் இருக்குது. ஸோ நமக்கு 70 இப்போ வரையும் பிரேக் ஆகலை. 70 கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி எடுத்துகிட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஸோ ப்ரீவியஸ் வரையும் வெயிட் பண்ணலாம். ஆனால் ஹார்மோனிக்கோட டார்கெட் எல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் பார்ப்போம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய வாட்ச் லிஸ்ட்டு. ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட் ஆல்ரெடி நம்மளோட டெலகிராமில் நான் போட்டிருக்கேன். ஸோ யாரா பார்க்காதவங்க ஒரு முறை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு பாருங்கள். ஏதாவது கோட் வேர்டை மாற்றி போடுறதோ அல்லது வந்து ப்ரைஸை மாற்றி போடுறதோ வேண்டாம். ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ரைட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6500 பை சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் ஈக்குவல் ஐயை டார்கெட் பண்ணுங்கன்னு நெத்தி அடிச்சுட்டு அங்கே ஒரு சப்ளை வந்து மார்க்கெட் இறங்கி வந்துட்டு இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய டார்கெட். கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு 20% கிட்ட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பஜாஜ் ஃபினான்ஸ் நமக்கு கொடுத்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பந்தன் பேங்க்கு. ஸோ பந்தன் பேங்க்குக்கு இப்போயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு நியர்பை இருக்கும்போது லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், இப்போ வரையும் ஒன்றும் ஆகலை, அதே இடத்துல தான் இருக்குது. ஸ்டில் நம்ம வந்து லாங் டேர்ம் பையிங்காக தாராளமாக யோசிக்கலாம். நான் திரும்ப சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ரிமைண்டர் பண்ணிடுறேன். என்ன விஷயம் அப்படின்னா நான் வந்து கன்சிடராக வந்து ஒரு 3 ஜோன்ஸ் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் எடுத்துப்பேன். Zone 1, Zone 2, Zone 3. ஃபார் எக்ஸாம்பிள் இது Zone 1, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா Zone 2. ஸோ இதில் வந்து Zone 1, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா Zone 2, Zone 3. இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஜோனை நான் கண்டினியூவாக எடுத்து வைப்பேன். ஸோ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா அப்படி பண்ணால் தான் லாங் ரன் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு மிஸ் ஆகாது. ட்ரேடு வேறு கான்செப்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு கான்செப்ட். ஸோ இதில் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு $100 லைக் ₹100 எடுத்துக்கலாம். டாலரை பற்றி பேச வேணாம். நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஜோன் வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுக்காம அடுத்த ஜோன் வருது அப்படின்னா இங்கே $300 இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு வேளை இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட் கொடுக்காம திருப்பி அடுத்த ஜோனுக்கு வருதுன்னா இங்கே 800. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் வந்து மேட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியில் இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பேன்.
கொடுப்பேன். ஸோ இன்வெஸ்டிங் கான்செப்டில் இது பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ யாருனாலும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஜோனை விட்டுட்டு இன்னொரு ஜோன் வந்துட்டு ப்ரீவியஸ் ஜோன் போனாலே ஒரு பெரிய ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வியூ என்னன்னு போட்டு விடுங்க. ஓகேங்களா, ரைட்டுங்க. ஸோ இப்போ பந்தன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் ஸ்டில் நமக்கு அதே இடத்துல இருக்குது. ஸோ பை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹிஸ்டாரிக் லோ பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் சொன்னது இங்கே வந்துச்சு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 72.5 சொன்னேன், கிட்டத்தட்ட ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த இடத்த ஓபி ஒடிச்சிட்டு அடுத்த ஓபிக்கு வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி யாராவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். 55ல் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது. இங்கே ஆல்ரெடி பண்ணது 3 டைம்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கோட்டக்கு வந்து நம்ம இது ரெகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக். ஆல்ரெடி நான் சொன்னேன், கிட்டத்தட்ட இது ஒரு 25% ஆல்ரெடி அப்பு. ஸோ நான் எதிர்பார்க்குற டார்கெட்டை வந்து 2000. நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சு வேறு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 0.5 0.6 எல்லாம் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்ல இப்போவே ஆல்ரெடி ஒரு பை தான். நம்மளோட டார்கெட் என்னவோ 2000. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல். ஸோ ஆர்பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு செகண்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. செகண்ட் ஜோனில் இப்போ கரண்ட்டில் யாராவது 150ல் பை எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக 150 பண்ணுங்கள். ஒரு வேளை இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்ற பட்சத்தில் தாராளமாக இங்கே நமக்கு இருக்குது 73 to 80 இந்த ரேஞ்சில் தாராளமாக நெக்ஸ்ட்டு பையிங்காக தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் இது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வீக்லி சார்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜோன் பிரேக் ஆகிடுச்சு, செகண்ட் ஜோன் ஆக்டிவில் இருக்குது. செகண்ட் ஜோன் வந்து ஃபஸ்ட் ஜோன் போனாலே நல்ல டார்கெட்டு. ஒரு வேளை இதெல்லாம் கட் பண்ணதுன்னா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பட் அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பர்கர் பெயிண்ட்டு. ஸோ பர்கர் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு 11% கொடுத்துட்டு நல்லா ஒரு டவுன் வந்துட்டு இருக்குது. நான் சொன்ன ஜோன் என்னவோ இந்த ஜோன் தான். கிட்டத்தட்ட 400 கிட்ட இந்த ஜோன் இருக்குது. ஒரு 79 பாயிண்ட் இறங்குச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம டார்கெட் என்னவோ ப்ரீவியஸ் ஐ தான், ஒரு 680 வரை வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிர்லா சாஃப்ட். ஸோ பிர்லா சாஃப்ட்டு ஆல்ரெடி நமக்கு என்ட்ரியை கொடுத்துட்டு என்ட்ரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-22% திரும்பவும் அதே இடத்துல வந்து உக்காந்துருக்குது. ஸோ இது ப்ரீவியஸ் ஓபி. நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்த ஓபி ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். திருப்பி அந்த ஓபியில் வந்து தான் நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துட்டு உக்காந்துட்டுருக்குது. ஸோ ஸ்டில் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரீவியஸ் ஐ அப்படிங்கிற நம்ம டார்கெட்டு 860 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டு. ஜிஎன்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஓபி பிரேக் ஆகிட்டு ரெண்டாவது ஓபி சின்ன டாப்பு தான் எடுத்துடுச்சு. ஸோ இந்த ஜோன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ எடுத்துகிட்டு ப்ரீவியஸாக நம்ம பண்ண பை இடத்துல அடிச்சிடுச்சு கிட்டத்தட்ட 15%. ஒரு வேளை 3 டைம்ஸ் இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னா பெஸ்ட்டு ப்ராஃபிட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த மாதிரி தான் சொன்னேன். ஒரு வேளை 3வது ஜோன் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா அடிஷ்னலாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு. ஸோ இதில் கரண்ட்டில் என்ட்ரி கிடையாது, ஆல்ரெடி டார்கெட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இண்டஸ்இண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1300 கிட்ட ப்ரீவியஸ் பை. ஸோ அது பிரேக் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிடுச்சு. ஸோ 1000ல் வந்து செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட்லேயே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். மிஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 800ல் இருக்குது. ஸோ 800 விட என்னை பொறுத்தவரை 600. ஸோ 600ல் நல்ல ஓபி, 800ல் நல்ல ஓபி தான். பட் இங்கே ஈக்குவல் லோ இருக்குது, அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அது அப்கமிங் டேஸில் பார்த்துக்கலாம். அப்கமிங் டேஸில் வேறு ஏதாவது நமக்கு அலர்ட் கிடைக்குதுனால நான் சொல்கிறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் பை லெவலில் பொறுத்த வரைக்கும் 800 and 600 வந்துச்சுன்னா தாராளமாக நான் எடுப்பேன். நெக்ஸ்ட்டு ராம்கோ. ஸோ ராம்கோவை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஐ கட் பண்ணோம். இந்த ஐ நான் சொன்னேன் ஒடிச்சிடுச்சு. ஸோ இந்த லெவல் போயிட்டுருக்குது, கிட்ட பக்கத்தில் போயிடுச்சு. நம்மளோட டார்கெட் இன்னும் மேலே இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் 1331 கரெக்டாக வச்சு பாருங்கள் தெரியும். ஸோ இங்கே 1330க்கு மேலே 1130 சாரி. ஸோ 130 நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா இறங்கி ஏறிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அல்லது 1000லேருந்தே 1130 போச்சுன்னா ஒரு 130 பாயிண்ட்டுக்கிட்ட டார்கெட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அடுத்து எஸ்பிஐ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு 14-15% கொடுத்துட்டு ஆல்ரெடி போட்ட ஏரோ மார்க் தான். கீழே வந்து தான் திரும்ப மேலே போகும்னா அதே மாதிரி இறங்கிடுச்சு. 600 கிடைச்சா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை 700லேயே ஜோன் ஸ்டார்ட் ஆகுது, 700 to 600. ஸோ பிஓஐ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நான் 3 மந்த்தெல்லாம் எடுத்திருக்கேன். சில ஜோன்ஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஹிஸ்டாரிக்கல் லோ வேறு இந்த ஜோன் இருக்கிற இடம். அதனால் இதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கேப் இருக்கிறது, இருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் லோ பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை பிளான் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஐடியா ஸ்டாக் அடுத்தது. ஸோ
ஐடியா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் லாஸ்ட் டைம் சொன்னேன். ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னா 10 இதோட ஃபேஸ் வேல்யூ 10 கீழே வந்தால் பை பண்ணலான்னு. செகண்ட் பை 8 ஆக்டிவேட் ஆகிருக்குது. ஸோ 8 to 10 எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து பை 5 தான். ஸோ சென்ட்ரல் யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஸோ 8 to 10 கிடைக்கலாம். ஒரு வேளை மிஸ் ஆகுதுன்னா 5 to 8 தாராளமாக நம்ம பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஜோன் இது தான். ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய பூம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஜோனை தாண்டி கீழே வந்துடுச்சு. ப்ரீவியஸ் ஐ ஒரு வேளை யாருன்னா வெளியே வராமல் இருக்கீங்க இந்த ஐயை பார்த்து அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ரெண்டாவது பை 2200 ஆக்டிவேட் ஆக போகுது. வெயிட் பண்ணி நமக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணலாம். அதையும் தாண்டி போகுதுன்னா சூப்பரான பை ஒரு 1700 இருக்குது. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் நமக்கு இதெல்லாம் என்ட்ரியே கிடைக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப பெரிய வேரியேஷனில் இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஏயு பேங்கை பொறுத்த வரைக்கும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸு நம்ம சொன்னதுலேருந்து ஒரு 10% நம்ம டார்கெட் சொன்னோம். சூப்பராக இறங்கி ப்ரீவியஸ் லோவுக்கு வந்துடுச்சு. நான் இது சொல்லும் போது நான் பார்த்தேன், இந்த வீடியோ ஒரு முறை ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இருந்து ப்ரீவியஸாக வந்த இந்த ஐ போகும். ஒரு வேளை நமக்கு நல்லா இறங்கி வருதுன்னா டிமாண்ட் டு டிமாண்டு சூப்பரான பை சொன்னேன். ஸோ அதுவும் கரண்ட்டில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ 580 கிட்டே நான் சொல்லியிருந்தேன். 570 to 580 இட்ஸ் ஆக்டிவேட்டட். ஸோ இப்போ யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பை வாய்ப்பு தான். இங்கேருந்து ப்ரீவியஸ் ஐ வர தாராளமாக நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாட்டா இந்தியா. ஸோ பாட்டா இந்தியா இப்போயும் ஓபியில் தான் இருக்குது. 1724ங்கிறது அடுத்த டார்கெட். பண்ணுறவங்க பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டால்மியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1600 தான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ கரண்ட்டில் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மார்க்கெட் கரண்ட்லேயே தான் சுற்றிட்டு இருக்குது. பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கீழே வந்தால் வாய்ப்பு. ஒரு வேளை கரண்ட்டில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2424. அடுத்து நவீன். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இறங்கி தான் ஏறும் அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் இறக்கத்தில் ஒரு சைடு வேஸில் இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கரண்ட்டில் ஒரு தேர்ட் பார்ட்டோட அப்டேட் இது தான். ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் என்ட்ரி கிடச்சிருக்குது. நிறைய ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபாரெக்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து கிரிப்டோவாக இருக்கலாம். ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் ரிமைண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோவோட டேக்ஸ் கிட்டத்தட்ட 30% அப்படிங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட தலையெழுத்து 30,000 கட்டி தான் ஆகணும். இதுதான் இப்போ கூட நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா, சரி ரைட்டு. ஆனால் தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இது நம்ம கரண்ட் ஃபினான்ஷியலில் டேக்ஸ் பே பண்ணால் தான் தெரியும். ஆனால் இப்போ எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய அட்வொகேட் சைட்லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் சைட்லேருந்து சார்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வொகேட் சைட்லேருந்து நிறைய பேரோட அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடியை மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டு. ஸோ P2P தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்கிட்ட மட்டும் டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க. தெரியாமல் போயிட்டு P2Pயில் பண்ணி மாட்டிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் சைட்லேருந்தும் அட்வொகேட் சைட்லேருந்தும் கிடைச்ச அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு மோசமான அப்டேட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் 30% கட்டுறது ஓகே பரவாயில்ல. நான் 1 லட்சம் பண்ணியிருக்கேன், 30,000 கவர்மெண்ட் கொடுக்குறேன், பரவாயில்லன்னு இல்லை. ஆனால் விஷயம் என்னென்னா இதில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் தான் நமக்கு முழுசாக என்ன அந்த அப்டேட்டுன்னு தெரியும். ஆனால் இப்போ எனக்கு கிடைச்ச அப்டேட்டை நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரெகுலராக நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம். 10 ட்ரேடில் நம்மளோட லாஜிக்கில் ஒரு 5 வின்னு 5 ஃபெயிலியர். ஓகேங்களா, ஸோ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம், 1:3 ரிஸ்க் ரிவார்டில் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு ட்ரேடுக்கு 1000 ரூபாய் லாஸ், 3000 ரூபாய் டார்கெட்டுன்னு பண்ணிக்கலாம். அப்படி தான் 1:3 கணக்கு பண்ண முடியும். அப்போ 5 லாஸ்னால் நமக்கு 5000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கும். இதுவே 5 டார்கெட் அப்படின்னா 5×15 ஒரு 15,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா கையில் வந்து ஒரு 10,000 நிற்கும். ஓகேங்களா, இப்போ 10,000 இதை வந்து கிரிப்டோவில் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 ரூபாய்க்கு நான் 30% டேக்ஸ் நான் பே பண்ணேன் அப்படின்னா பெஸ்ட் ஐடியா. ஓகே பரவாயில்ல, அதுதான் வந்து இங்கே நான் உங்களுக்கு சொன்னது. ஓகே இங்கே பரவாயில்ல அப்படின்லாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த லாஸ் அவன் கன்சிடர் பண்ண மாட்டானா. அப்போ நேரடியாக 15,000க்கும் நீ 30% கட்டுக்கண்ணா அப்படிங்கிறான்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட்டை குறை சொல்லலை. ஸோ இதுதான் இப்போதைக்கு இங்கே ட்ரேடர்ஸோட நிலமை. ஓகேங்களா. இது வரைக்கும் இது அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் லாஸை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்போ வரையும் சொல்லலை. அதனால் நிறைய டிரான்சாக்ஷனை நான் இதிலே குறைச்சிட்டேன், மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன்னே சொல்லலாம் கிட்டக்கிட்ட. ஏன்னா இது தெளிவான கிளாரிட்டி இல்லாத வரைக்கும் நம்மளால் பெருசாக பண்ண முடியாது. அப்போ சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கிறது ஓகே தான், ஆனால் இது பெருசாக பண்ணுறதுக்கு உண்மையிலே இது ஒர்த்தா அப்படின்னு பார்க்கணும். அதனால் நான் சொன்ன மாதிரி ஜோனை மார்க் பண்ணி ப்ராஃபிட் மட்டும் பண்ணால் அதுலேருந்து டேக்ஸ் கொடுக்குறது பெரிய விஷயம். அதனால நான் எல்லா ட்ரேடுமே வந்து ஸ்பாட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் ஸ்பாட்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் ட்ரேடு வந்து நான் பண்ணல, மொத்தமாகவே நிறுத்திட்டேன். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ அதுலேருந்து வரக்கூடியதை ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸை கட்டிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ் அவன் கன்சிடர் பண்ண மாட்டான், வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா இட்ஸ் நாட் 30%, மோர் தென் 30%. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-45% கிட்ட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே நீங்கள் சேர்த்து பண்ணும்போது. அதனால் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இதை பற்றின கிளியர் ஐடியா கிடைக்கும். அது வரைக்கும் உங்களோட டிரான்சாக்ஷன் ஒன் அண்ட் ஒன்லி ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஸ்பாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆவரேஜ் பண்ணிட்டு கூட வெளியே வாங்க, ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸ், ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பெரிய டேக்ஸ் வரும். இதுவே சம்டைம்ஸ் நம்ம பெரிய பெரிய ட்ரேடர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டு ஒரு நாள், ஓகேங்களா, அடுத்த நாள் 1 லட்ச ரூபா லாஸ்ன்னு போச்சு, மொத்தமாக காலி. அப்போ வந்த ப்ராஃபிட்டு மொத்தமாக காலி, கையில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, 0. இப்போ இவங்க டேக்ஸ் கட்டினா யோசிச்சு பாருங்களேன். அப்போ லாஸ் ஆகியும் அவன் 30% டேக்ஸை கட்டணுங்க 1 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னா ஆல்ரெடி 1 லட்சம் காலி. இதில் எப்படிங்க கையிலேருந்து இன்னும் 30,000 கட்டுறது? அப்போ லாஸுக்கு மேலே லாஸா? இது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் லேட்டாக தான் கிடைக்கும். ஃபினான்ஷியல் முடியும் போது தான் உஷாராக இருங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு, உங்களோட ஆடிட்டர் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கிடைச்ச ஆர்டர்கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை ரிமைண்டர் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் வந்து பிளான் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு தெளிவான அப்டேட்டோட அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களை சந்திக்கிறோம் பிரதர்ஸ். ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.